டிவிகே விஜய்க்கு தேர்தல் அப்ப அந்த கூட்டம் சேர்ந்துச்சு பாருங்க. அதை பார்த்து கூட எனக்கு ஆச்சரியம் கிடையாது. ஏன்னு சொன்னா நம்ம நாட்டுல யாராச்சும் ஒருத்தன் தாடியை வச்சுக்கிட்டு ஒரு புலித்தோலோட வர்றான்னு வச்சுங்களேன், அவனை வந்து மிகப்பெரிய சாமியாராக்கி சுத்துப்பட்டுல இருக்க எல்லா கிராம மக்களும் அங்கே கூட்டம் கூடிடுவாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் சேர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் சுருக்கமாக சொன்னால் ஜெமினி சர்க்கஸ்ல இருந்து பபுன்னு நம்ம ஊருக்கு வர்றாருன்னு யாராச்சும் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஊரில் மிகப்பெரிய கூட்டம் கூடிடும். அதனால டிவிகே விஜய்க்கு கூடின அந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து அப்போது எனக்கு ஆச்சரியம் கிடையாது. இப்போ என்ன ஆச்சரியம்னு சொன்னால் அவரோட ஜனநாயகன் படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அவரே எவ்வளவோ ப்ரொமோட் பண்ணாரு, அவங்க அமைச்சர்கள்லாம் போய் ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போ பார்த்தா 2 நல்லா ஊத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லி காலியாக இருக்க தியேட்டர்லாம் காமிக்கிறாங்க. என்னடா இது, அதுக்குள்ளேயே அவரோட ஆட்சி மேலே மக்களுக்கு போர் அடிச்சு போச்சா, வெறுப்பு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் தான். இப்போதான் ஒரு முதலமைச்சர் விஜய் அவர் நடிகராக இருக்கும்போது உண்மையிலேயே மக்கள்கிட்ட அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்துச்சா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. எனக்கு அது நல்லா தெரியும். ஏன்னு சொன்னால் அவர் ரஜினியை காப்பி அடித்தவர், அந்த ரஜினிசத்தை காப்பி அடித்தவர் தான். காப்பி அடித்தவருக்கே 108 சீட்டுனாக்க உண்மையிலேயே ரஜினி எலெக்ஷனில் நின்று தலைவர் நிரந்தரம் அலப்பற கிளப்புறோம் அப்படின்னு போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பாட்டெல்லாம் போட்டு விட்டு திமுகவுக்கு ஒரு 2 ஏற்று, அதிமுக ஒரு 2 ஏற்றுனா 234 பிடிச்சிருப்பாரு. ஏன்னு சொன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினி சும்மா போகிற போக்கில் இதெல்லாம் செஞ்சுட்டு போயிடுவார். அதனால தான் சொல்கிறேன், சினிமா உலகை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் ரொம்ப செல்வாக்காக இருக்கிறது யாருன்னு சொன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். டிவிகே விஜய்க்கெல்லாம் அந்த அளவுக்கு செல்வாக்கு கிடையாது. உண்மையிலேயே ஒரு முதலமைச்சரானதுக்கு காரணம் குழந்தைகள், ஜென்சி இளைஞர்கள் தான். அது நிறைய ரீல்ஸ் எல்லாம் வருது. பிளாக் டிக்கெட் சமாச்சாரம் 500க்கு விற்றாங்க, 1000க்கு விற்றாங்கன்னு சொல்லி இவரையே முதலமைச்சர் ஆக்கிட்டோம். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லைன்னு விட்டுருங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி கலை உலகத்திலிருந்து அரசியலுக்கு வர்றவங்களோட வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் யாராலையுமே கணிக்க முடியாது. இதைத்தான் பேரறிஞர் அண்ணா வந்து அப்பயே ஒரு எளிய உவமை மூலமாக சொல்லுவாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு அண்ணன் தம்பி இருந்தானா, 2 பேர் அண்ணன் தம்பி. அதில் அண்ணன் வந்து கலை கூத்தாடியான். கலை கூத்தாடிகள்லாம் என்னென்ன செய்வாங்க, குட்டிகரணை அடிப்பாங்க, அந்த கம்பி மேலே நடப்பாங்க, நெருப்புக்குள்ளே புகுருவாங்க. இந்த மாதிரி உடம்பை வருத்தி எலும்பையெல்லாம் உடைச்சி மிகப்பெரிய சாகசமெல்லாம் பண்ணி அண்ணன்காரன் அந்த கிராமத்தினரையும் சுத்துப்பட்டு கிராமத்தினரையும் ரொம்ப மகிழ்வித்து வாழ்க்கையை ஓடிட்டு இருந்தானா. ஆனால் தம்பிக்காரன் என்ன பண்ணானா, நேராக மேடையில் ஏறிட்டானா. மேடையில் ஏறி சும்மா நடிச்சு காமிப்பானா. அவங்க அண்ணன் நடிக்கிற மாதிரி கலை கூத்தாடிகள்லாம் எப்படி நடிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நெருப்புக்குள்ளே புகுற மாதிரி, கம்பி மேலே ஏறி நடக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு நடிச்சு தான் காமிப்பானா. அவனுக்கு பார்த்தா பேரு, புகழ், பணம், செல்வாக்கு அவ்வளவு கிடைச்சிருமா. இதை எதற்கு அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அப்படி சொன்னாருன்னு சொன்னால், காந்தியாரையும் இந்த மற்ற சாமியார்கள்லாம் இருக்காங்கல்ல, போலி சாமியார்கள், அவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி சொன்னார். காந்தியாரை எல்லோரும் மகாத்மா மகாத்மான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு கட்டுரை எழுதும்போது, பாவம் காந்தியார் இந்த மகாத்மா பட்டத்திற்காக எவ்வளவு பாடுகள் படுறாரு, எவ்வளவு உழைத்தார், எவ்வளவு பேச வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சில சாமியார்கள் இந்த புலித்தோல் கதை சொன்னேன்ல, காட்டில இருந்து ஒரு புலித்தோலை கொண்டு வந்துட்டு அது மேலே உட்கார்ந்தா போதும், மக்கள் வந்து அவரை சாதுன்னு சொல்கிறாங்க, சன்னியாசின்னு சொல்கிறாங்க, மகரிஷின்னு சொல்கிறாங்க, மகாத்மான்னு சொல்கிறாங்க. எவ்வளவு எளிமையான வேலையாக இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி காந்தியையும் போலி சாமியார்களையும் கம்பேர் பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட அந்த கலை கூத்தாடி அண்ணன் தம்பி கதை சொன்னேன்ல, அதுதான் இன்றைக்கு டிவிகே விஜய்க்கு நடந்திருக்கு. நாள் முழுவதும் அவங்கள பற்றி ஏதாச்சும் நியூஸ் வந்துட்டு இருந்தா நம்ம சலிக்காமல் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் டிவிகே விஜயை பார்த்தீங்களா, அவர் மேடையில் தான் வந்து பேசுவார். அவருக்குன்னு ஒரு மேடை போடணும், அங்கே தான் வந்து பேசுவார். அது வரைக்கும் எந்த கருத்துமே சொல்கிறது கிடையாது. நீட்டுக்கு நாங்களாம் எதிரின்னு சொல்கிறாரு. இப்போ இளைஞர்கள் வரலாறு காணாத போராட்டம் பண்ணுறாங்க, இவர் ஒன்றுமே சொல்லலை. ஏன் அப்படின்னு சொன்னால், இவருடைய முகத்தை வந்து மக்களுக்கு டெய்லி காட்டக்கூடாது, இவர் பேசுகிறத மக்களுக்கு டெய்லி காட்டக்கூடாது, காட்டுனா மக்களுக்கு இவரை பிடிக்காமல் போயிடும் அப்படிங்கிறதுல விஜய்க்கு ஆலோசனை சொல்லுபவர்கள் ரொம்ப உஷாராக இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் டிவிகே விஜய்க்கும் என்ன வித்தியாசம் மக்கள்கிட்ட இருக்குது, டிவிகே விஜயை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகணும், கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல டிவிகேயோட அந்த ஆலோசனை குழு ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. அதனால தான் அவரை மாதத்துக்கு ஒரு தடவை பேச வைக்கிறாங்க. அதனால் ஜனநாயகன் திரைப்படம் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தது எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் தான். அதாவது இது என்ன தெரியுதுன்னா, இதிலிருந்து இந்த 60 நாட்கள்லேயே டிவிகே விஜயோட செல்வாக்கு குறைஞ்சு போச்சுங்கிறது நல்லா தெரியுது.